சிதாத்மாவனுடைய சக்தியை ஆதாரமாக கொண்டிருக்கும் ஜீவர்களுடைய பலவாறான அனாதி கர்மங்களின் வாசனைகளுடைய சமுதாயமே பிரக்தி என்று சொல்லப்படும். சித்தர்களுடைய சித்தோடைய ஆதாரமாக பல ஜீவர்கள், நம்ம எல்லாம் ஜீவர்கள்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், பலவாறான அனாதினா என்னது, எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னே தெரியாத நம்மளுடைய கர்மங்களினால கர்ம வாசனைகளின் சமுதாயமே பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது. பிரகிருத்தினா இந்த வெளியில இருக்க உலகத்தை சொல்லல. காரண சரீரத்துல நமக்குள்ள நம்ம யாருன்னு தெரியாம இருக்கவங்கள காரண சரீரத்துல வாசனா ரூபமா இருக்கக்கூடிய அந்த மொத்த அனாதி கர்மங்களை தான் இங்க பிரகிருத்தின்னு சொல்றாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கர்மங்களின் பலனானது மூன்று வகைப்படுகிற காரணத்தினால் இப்பிரகிருத்தியும் மூன்று வகைப்படும். இந்த பிரகிருத்தியின் அவஸ்தை மாறுதலை சித்தம் என்று கூறப்படும். இப்ப இது வரைக்கும் நம்ம சித்தம்னா என்ன பார்த்திருக்கோம்? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு நம்ம படிச்சிருக்கோம். பட் இங்க சித்தம்ங்கிறதுக்கு இவங்க வேற விதமான அர்த்தத்தை கொடுக்குறாங்க. இந்த புக்கின் படி இதுல இவருக்கு சொல்லியிருக்கபடி சித்தத்துக்கான அர்த்தம் இதுன்னு அப்படி எடுத்துக்கணுமே தவிர இதை கொண்டு வந்து நாம ஏற்கனவே படிச்சிருக்க சித்தத்தோட என்ன பண்ணக்கூடாது, கலக்கக்கூடாது. ஏன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்துல மனம்னு சொல்றதே அவங்க சித்தம் தான் சொல்லுவாங்க, மனம்னு அங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க ஓவராலா பயன்படுத்துற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னது, சித்தம்னு தான் பயன்படுத்துவாங்க. நம்ம வெவ்வேறு இடத்துல வேதாந்தம் ஒரு மாதிரி பண்ணோம், இதே வெவ்வேறு பிலாசபி வேற வேற மாதிரி அதுக்கு சொல்லுவாங்க. அப்ப அந்தந்த பிலாசபி வழியா அவங்க என்ன அதை மீன் பண்றாங்கன்றத புரிஞ்சா மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய சாரம் நமக்கு புரியும். நம்ம இதுல இருக்கிற மாதிரி அதுல கொண்டு போய் நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபிட் பண்ண முடியாது. அதனாலதான் அது சரியான ஆச்சாரியர்கள் மூலியமா எதையுமே படிக்கணும், அதுக்கு உண்டான அதுல இருக்கக்கூடியவங்களை வச்சுதான் படிக்கணும்னு சொல்றது. இப்ப இவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரகிருதியின் அவஸ்தையின் மாறுதலையே சித்தம் எனப்படுகிறது. பிரகிருதியின் அவஸ்தையின் மாறுதலை அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சுளுத்தியில் இந்த வாசனா பிண்டத்தை பிரகிருதி என்று அறிய வேண்டும். சுளுத்தினா என்னது? ஆழ்ந்த தூக்க நிலை, நான் யார் என்று தெரியாத நிலை. அந்த நிலையில என்னென்ன இருக்கு? நான்ற உணர்வு எனக்கு தெரியாம இருக்குது. அங்க என்னுடைய வாசனைகள் எல்லாம் வாசனா ரூபமாக இருக்குது. கர்மங்கள் எல்லாம் என்னது? என்னுடைய ஆழ்ந்த தூக்க நிலையில தான் என்னுடைய கர்மங்கள் வெளிப்படாத நிலையில் இருக்குது. அது இன்னும் என்ன ஆகல, விதை ரூபமா இருக்குது. ஒரு விருட்சமாகவோ ஒரு வெளிப்பட்டு ஒரு செடியாகவோ உற்பத்தி ஆகாம இருக்குது. அப்படிப்பட்ட நிலையத்தான் பிரகிருத்தியினுடைய மூணு நிலையில அது முதல் நிலை அப்படிங்கிறார். சுளுத்தியில் இந்த வாசனா பிண்டத்தை பிரகிருதி என்று அறிய வேண்டும். சுளுத்தியின் முடிவில் இதுவே சித்தம் என்று சொல்லப்படும். இப்ப இந்த சுளுத்திங்கிற இந்த ஆழ்ந்த தூக்க நிலை முடியும் போது அதுல இருந்து அடுத்து என்ன ஆகும்? ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி வாசனாவுக்கு ஏத்த மாதிரி மனமானது நம்ம என்ன சொல்றோம், வெளிப்படும். எண்ணங்கள் வெளிப்படும். அது கனவாகவோ அல்லது ஜாக்கிரதாகவோ வெளியே வருவோம். அததான் என்ன சொல்றாருங்க, சுளுத்தியின் முடிவில் சித்தம் என்று சொல்லப்படும். வாசனா பிண்டத்துடன் கூடியிருக்கக்கூடிய சித்தே சித்தம் என்று மொழியலாகும். இரண்டு அவஸ்தைகளும் வாசனா பிண்டமானது ஒரே விதமாக இருப்பதால் சித்தமே பிரகிருதி என்றும் சொல்லப்படும். ஜாக்கிர, சொப்ன, சுசுப்தி இது மூணுமே சித்தம்னு இங்க சொல்றாரு. இந்த ஜாக்கிரத்தும் சொப்னமும் அது வெளிப்படுது, வெளிப்படாம இருக்கிறது ஆழ்ந்த தூக்கம். இந்த மூணு நிலைக்கும் பிரகிருத்தின்னு சொல்றாரு. இதுல ஒரு நிலையில அந்த வாசனை வெளிப்படாத நிலைய பிரகிருதி சித்தம், வாசனை வெளிப்படுற நிலையதான் சொப்பனம் ஜாக்கிரதை, அத சித்தம் முழுமையாக இயங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறார். இது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா பொறுமையா அப்புறம் படிங்க இந்த பேஜை எடுத்து. புருஷர்களின் பேதத்தினால் சித்தம் வெகு விதமாக இருக்கின்றது. ஒவ்வொருடைய மனிதர்களும் வெவ்வேறு விதமா அவங்களுடைய சித்தம் எப்படி இருக்குன்னா, மனம் எப்படி இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய வாசனைக்கு ஏற்ற மாதிரி வேறுபாடாக இருக்குது அப்படிங்கிறார். சுளுத்தியில் ஜீவர்களுடைய பேதமின்மையால் சித்தமானது ஒரே விதமான பிரகிருதி தன்மை அடைந்து சுளுத்தியின் முடிவில் சித்தமாகி விடுகிறது. ஆழ்ந்த தூக்கத்துல நமக்கு யாருக்கும் வேறுபாடு இருக்கா? அப்ப நம்மளுடைய சித்தம் என்ன ஆகுதுன்னா, ஆழ்ந்த டீப் ஸ்லீப்ல போகும்போது மொத்தமா ஒரே யூனிட்டா மாறிடும். அதுல வேறுபாடே கிடையாது. ஒரே ஒரு சுளுத்திங்கிற ஒரு ஒண்ணு மட்டும்தான். அது வெளியே வரும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலான ஒரு சித்தம் அப்படின்ற ஒரு தன்மை வெளிப்படுகிறது அப்படிங்கிறது. சுளுத்தியில் ஜீவர்களுக்கு பேதமின்மையால் ஆழ்ந்த தூக்கத்துல எந்த வேறுபாடும் கிடையாததுனால சித்தமானது
ஒரே விதமான பிரகிருதி தன்மையை அடைகின்றது. ஏன்னா அந்த இடத்துல எந்த வேறுபாடு இல்லாதனால எல்லாருடைய கர்மமும் ஒரே இடத்துல தான் இருக்குது. நல்லது.